அன்பார்ந்த ஒய்மேன் சேனல் நேயர்களே, என்னை நிறைய பேர் கேட்டாங்க, ஜெய்பீம் பார்த்துட்டிங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்ஃபேக்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் எப்படி இருக்குன்றத விமர்சனம் செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோவை ஒய்மேன் சேனல் நேயர்களுக்காக வெளியிடுறோம். ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சமூகத்திலேருந்து அது பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட்டாக இருந்தாலும் ஒரு ஹீரோயிசம் இருந்தது தான் சினிமா அப்படின்றது தான். சூப்பர் ஸ்டாருங்க கோடிக்கணக்கில் சம்பளங்களை வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா என்பது இந்த சமூகத்தில் ஊறி போயிருக்கு. அதில் அத்தி பூத்த மாதிரி இல்லை குறிஞ்சி பூத்த மாதிரி பல வருடங்களுக்கு மத்தியில் எப்போவாவது ஒரு தடவை சிறந்த படங்கள் வருது. அந்த சிறந்த படங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும், அருமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கும். இந்த அருமையாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது சில இடங்களில் ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து அதை வெளி சொல்கிற மாதிரியான படங்களும் சிறந்த படங்களாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் சமூக அக்கறையோடு பேசப்படக்கூடிய படங்கள் மிக சொற்பமான அளவிலேயே இந்த சினிமா வரலாற்றில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்தாலும் அந்த படங்கள் வெற்றி பெறுவதில்லை. யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு போகிறாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள், யதார்த்தமான படங்கள் அதிகமாக வெற்றி பெறுவதில்லை. எந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆதர்ஷ நாயகனாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களுடைய எந்த விதமான குப்பையாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டைலு, பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு இப்படி படங்கள் ஓடுவதையும் பார்க்குறோம். அந்த மாதிரி படங்கள் ஓடுவதற்கு காரணமான டிக்கெட் வாங்கி செல்லக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் வெற்றி பெறவில்லை. சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜெய்பீம் படத்தை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 2 விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த படம் ஒரு அழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும், ஒருத்தர் போடுறாரு இது ஜாதி பிரச்சனையே பேசலை, இது ஒரு காவல் நிலைய கொடுமைகளை மட்டும்தான் பேசுது, இதில் கோர்ட்டுக்குள்ளே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் காட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லி விமர்சனங்கள் எழுதியிருந்தாங்க. பாருங்கள், அத்தி பூத்தா மாதிரின்னு சொல்கிற மாதிரி இல்லை அந்த குறிஞ்சி பூத்தா மாதிரின்னு சொல்லக்கூடிய எப்போவாவது ஒரு நல்ல படம் வருது, அதை கோர்ட்டுக்குள்ளே குழந்தைகள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்களாம், அது ஒரு குறையாக சொல்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாருங்க 100 பேரை அடித்து வீழ்த்துவாங்க, ஒரு ஓடுற ஃப்ளைட்டை நிறுத்துவாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு விமர்சனம் வராது, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நல்ல படங்களுக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்களை கொடுக்குறாங்க. ஜாதி பிரச்சனைகளை பேசும்போது கூட பாருங்கள், இந்திய சமூகத்தில் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாங்க, எஜமான் கால் மண்ணடி எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதை பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. இல்லை நானும் மனுஷன்தான் சொல்லக்கூடிய அளவுக்கு படங்கள் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த படம் ஜெய்பீம் தான். இது வரைக்கும் எத்தனையோ பகுதிகளை பற்றி தமிழ் சினிமாக்கள் வெவ்வேறு ஜாதிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் இந்த இருளர்களுடைய பிரச்சனை, மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசின படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த இருளர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்கக்கூடிய படம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல படமாக தான் பார்க்கப்படுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த எலிக்கறி சாப்பிட்றாங்க, பாம்பை பிடிக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு அருவருப்பாக பார்க்குற மாதிரி சில பேர் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இவங்க அப்படின்னு அவங்கள நினைக்கிறதும், ஆக்சுவலி அவங்களுக்கு தேவையான உணவும் உடையும் வேலையும் சமூகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருந்தா அவங்க அந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்மளுடைய குற்றம், நம்ம சமூக குற்றமாக தான் அதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அவங்க ஜாதிய ரீதியாக ஒதுக்கப்பட்டு மலைவாழ் மக்கள்ன்ற பேரே பார்த்தீங்கன்னா
சமதளத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இங்கு இருக்கக்கூடிய கொடுமைகள் தாங்க முடியாமல் ஓடி ஒளிந்து போய் மலையில வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் எஸ்டின்னு சொல்றவங்க. ஆனா இந்த படத்துல காட்டக்கூடிய இவர்கள் சமதளத்தில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள்ன்ற பேர். இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை கிடையாதா? சமீபத்துல குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு வந்தது. அந்த சட்டத்துக்கு பல்வேறு விதமான ஆதாரங்களை நாம் அரசிடம் கேட்டால் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய ஐடி கார்டு, நமக்கு ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, நம்மளுடைய வீட்டு பத்திரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசாங்கத்துக்கிட்ட நம்மளால் காட்ட முடியும். ஆனால் இந்த மக்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. இந்த நாட்டினுடைய குடிமக்கள்னு அவங்களால சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையும் அவங்க கிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. 1993-94 வாக்கில் கடலூர் பக்கத்தில் இந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய இருளர்கள் அவர்கள் வேலைக்காக பல்வேறு அடுத்து இருக்கக்கூடிய கிராமங்களில் சென்று நெல் அறுவடை போன்ற விஷயங்களையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு 4 குடும்பம் அந்த கிராமத்தில் வாழ்ந்திருந்தவங்க நெல் அறுவடை செய்வதற்காக வேற வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கு அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க தங்கி இருந்து அறுவடை செய்த அந்த வீட்டில் நகை காணாமல் போகுது. நகை காணாமல் போன உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் அந்த நகை எடுத்தது அங்கே தங்கி இருந்த இந்த இருளர்கள் சேர்ந்த இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ராஜா கண்ணு என்றவரை அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரை தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஊருக்குள்ளே அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த ராஜா கண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. அவர் இயல்பாகவே வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கார். அப்போ அவர் வந்தால் ஒப்படைக்கணும், அவர் எடுத்துகிட்டு விடணும்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக எல்லாரையும் மிரட்டுறாங்க. நீங்கள் தான் அவங்கள ஒழிச்சு வச்சுருக்கீங்க, மரியாதையை ஒப்படைச்சிருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் என்ன நீங்கள் ஊரில் எல்லாரையும் மிரட்டுறீங்க, போலீஸ் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, அதை நாங்கள் தடுக்க விரும்பலை, அவர் தான் செஞ்சாருன்னு நீங்கள் சந்தேகத்தின் பேரில் கேட்குறீங்க, அதில் ஊர் ஃபுல்லாக எப்படி நீங்கள் மிரட்டுறீங்க, அப்படி வந்தால் நாங்கள் அவரை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு அவர் அங்கே வராரு ஊருக்கு. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவரை கைது செய்து கொண்டு போகிறாங்க. மறுநாள் அவங்க மனைவி பார்க்க போகும்போது மிக கொடூரமாக அவர் தாக்கப்பட்டு ஸ்டேஷனில் இருக்கிறத பார்க்குறாங்க. பதறி போய் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வராங்க. அவங்க அடுத்த நாள் நீ வரும்போது அவருக்கு கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க போலீஸ். இவங்க அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாடி அதே போலீஸ் அந்த கிராமத்துக்கு எல்லாரையும் வீட்லேயும் தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சு போயிட்டாரு, மரியாதையை அவரை ஒழிச்சு வைக்கலாமல் அவரை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக தேடி மிரட்டல் இப்படியெல்லாம் நடக்குது. அப்போது அந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோவிந்தசாமி அவர்களை அந்த குடும்பம் அணுகுறாங்க. சார், நான் நேற்றுக்கு அவரை பார்த்தேன், ஆனால் ரொம்ப மோசமான நிலைமையில் அவரை அடித்து துன்புறுத்தி அவரால் பேசவே முடியல, சாப்பிட கொடுத்தா அதை சாப்பிடக்கூட முடியல, அவரால் அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் இருந்தார். எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, அவர் தப்பிச்சு போகிற அளவுக்கு அவர் இல்லை. ஏன்னா அவர் உடல் அவ்வளவு சோர்வாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்க, அவர் நிச்சயமாக தப்பிச்சு போயிருக்க மாட்டார், எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அணுகுறாங்க. உடனடியாக அவங்க போய் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வழியில் எஸ்ஐயை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிறத நம்ப முடியாது, இதில் வலுவான சந்தேகம் இருக்குது, அவர் தப்பிச்சில் போயிருக்கார் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அவர் தப்பிச்சு தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மறுநாள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் தராங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து கம்ப்ளைண்ட் தராங்க. எந்த விதமான நடவடிக்கையும்
அவங்க சைட்லேருந்து வரல. அப்போது அடுத்த கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த உள்ளூரில் பல்வேறு இடங்களில் வந்து அவரை தேடி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு கொலை நடத்துனதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை மறைக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடத்துது. அப்படி நடத்தியும் பெரிய அளவில் போலீஸ் பகுதியிலிருந்து எந்த விதமான ரிசல்ட்டும் வராதப்போ உடனடியாக அன்று மாவட்ட செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன், இன்னைக்கு சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே சென்னையில் இருக்கக்கூடிய மாநில குழு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இங்கே வாங்க, நாம் வந்து கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேஸ் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்த சந்துரு அவர்கள் வக்கீலாக இருந்து, அவர் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராகவும் இருந்தவர். அவரை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்படிலாம் நடந்துச்சு, அவர் காணவில்லை, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. மறுநாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டீம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கும்போது அங்கே வெறும் ரத்த கரையாக இருந்தது, அந்த இடம்லாம் கழுகி விட்டுருந்தாங்க. ஆகவே எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தொலைந்து போன ஆட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கோர்ட்டில் வந்து அவங்க கேஸை சப்மிட் பண்ணுறாங்க. இது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தோழர் கோவிந்தசுவாமி அவர் ஏறக்குறைய தினமும் இதுக்காக அலைகிறார். அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு, ஆட்சியாளர் சந்திக்கிறாரு, போராட்டம் நடத்துகிறார். இப்படின்னு ரியல் ஹீரோவாக வந்து அவர் அந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். என்ன உறுதிமொழி எடுக்கிறாருன்னா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கல்யாணம் பண்ணால் இந்த கேஸுக்காக அலையிறதுல நமக்கு தடங்கள் ஏற்படும் சொல்லி கல்யாணமே பண்ணாமல் இருக்கார். அப்புறம் அந்த கேஸு தோழர் சந்துரு அன்னைக்கு, அதாவது வக்கீலாக இருந்தவர், அவர் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இதில் இந்த தப்பு நடந்திருக்கு என்பதை வந்து அவருடைய வாத திறமையாலும் அவருடைய அறிவுனாலையும் அதை வந்து கண்டுபிடிச்சு திறமையாக வாதாடி ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும்போது இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வருது. ஏன்னா நஷ்டஈடு கேட்டு ஒரு பக்கம் போராட்டமும் நடக்குது, அதையெல்லாம் தர தயாருன்னு சொல்லி அரசாங்கம் தீர்ப்பு வருது கோர்ட்ல இருந்து 94ல். அவங்களுக்கு தேவையான நிலத்தை கொடுக்கணும், அவங்கள வந்து காணாமல் போனவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி தீர்ப்பு வருது. அவங்களுக்கு இடம் கிடைக்குது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2-3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடும் கொடுக்குறாங்க அரசாங்க சார்பில். ஆனால் இந்த நபரை கண்டுபிடிக்கணும், ராஜா கண்ணு. அது சிபிசிஐடி கேஸு ஒரு 2-3 வருஷம் நடந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரை கொலை பண்ணிட்டாங்கன்றத கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த கொலை பண்ணிட்டாங்கன்ற அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த குடும்பத்தை வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் தரோம் அன்னைக்கு தேதியில், தயவு செய்து இதை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சமயத்தில் தோழர்களே வந்து இவ்வளோ பெரிய நஷ்டம் தரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு செயலாளர் அந்த பாலகிருஷ்ணன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தோழர்களே இவங்க இவ்வளோ பெரிய தொகை தராங்கன்னா நிச்சயமாக அங்கே கொலை நடந்திருக்கும், அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. நிச்சயமாக இதை நம்ம இப்படி விடக்கூடாது, அந்த மாதிரி காம்பன்சேஷன் எதுவும் வாங்க வேண்டாம், கேஸ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. கேஸ் நடந்தது. நடந்த பிறகு வெற்றியும் பெற்றாங்க. அந்த காவல் அதிகாரிகளை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு அவங்க அந்த தண்டனையை அனுபவித்து வெளியும் வந்துட்டாங்க. 10-15 வருஷம் தண்டனைகளை அனுபவித்து அதில் ஒருத்தர் வந்து சிறையிலேயே இறந்தும் போகிறார். இப்போ இந்த படத்தில் சினிமாவுக்காக சில விஷயங்களை சேர்த்துருக்காங்க. வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவது என்னன்னு சொன்னால்,
சந்துரு அவர்களை பற்றி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடின ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. சந்துருவை தான் இதில் புகழறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து இருளர்களுடைய பிரச்சனையை ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சூர்யா போன்ற நடிகர்களை பாராட்ட வேண்டும். தைரியமாக இப்படிப்பட்ட பிரச்சனையை வெளியே எடுத்து சொல்வதற்கு பெரிய நடிகர்கள் முன் வந்திருப்பது வந்து உண்மையிலேயே சமூக அக்கறை கொண்ட ஒரு நடிகனாக அவரை இந்த சமூகம் இப்போ பார்க்க தொடங்கியிருக்காங்க. அவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் சில இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடிகள் அப்படி காட்டுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட வரா மாதிரி காட்டுறாங்க. ஒட்டுமொத்தமான இந்த சம்பவத்தில் வெற்றிக்கும் அதனுடைய நூக் அண்ட் கார்னர் எல்லா விஷயங்களையும் தலையிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு வருவதற்கு காரணமாக இருந்தது வந்து தோழர் கோவிந்தசுவாமி. அவர் தான் உண்மையிலான ரியல் ஹீரோ. சந்துரு அவர்களும் ஹீரோ தான். அவர் காசுக்காக வாதாடல. மற்றவங்க வேற யாரும் இருந்தால் காசுக்காக அவங்க விலை போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் போகாமல் அவருக்குள்ளே இருந்த அந்த இடதுசாரி சிந்தனை கொண்ட அந்த இளைஞனாக அன்னைக்கு அவர் வந்து இந்த கேஸை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். எல்லாருமே வந்து பார்க்குறவங்க அத்தனை பேருமே 99% ஆண்கள், சில ஜாதிய ஆதிக்க வெறியர்களை தவிர மற்றவங்க அனைவருமே இதை பாராட்டுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அதை ஏற்றுக்க மனசு வரல. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதில் ரியல் ஹீரோ தோழர் கோவிந்தசாமியால் மறுக்க முடியாது. ஆனால் அந்த கோவிந்தசாமியை இந்த அளவுக்கு செய்ய வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதுதான் உண்மையிலேயே எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ. ஏதோ இந்த படம் இன்னைக்கு வெளிவந்ததுனால இந்த இன்சிடென்ட் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள்ல ஜாதிய அதாவது அடக்குமுறைகளுக்கு எதிராக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மூலமாக எவ்வளோ விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் போலீஸ் கொடுமைகள் நடந்திருந்தால், லாக்அப் படுகொலைகள் நடந்திருந்தால் அது நான் பெரிய லிஸ்டே போட முடியும். கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவில் அதில் இன்வால்வ் ஆகி அந்த போராட்டத்தை வழி நடத்தி நியாயம் கிடைக்கும் வரை போராடி இருக்காங்க. வாச்சாத்தியை சொல்லலாம், சிதம்பரம் பத்மினி கேஸை சொல்லலாம், என்ன நிறைய கேஸ், தூத்துக்குடியில் 4-5 விஷயங்களை சொல்லலாம். அப்படி சொல்ல ஆரம்பித்தா இது போல படங்கள் நிறைய வர வேண்டியிருக்கும். ஒவ்வொரு கேஸ்லேயும் நமக்கு நோக்கம் அது இல்லை. இப்போ பார்க்கும்போது சில பேர் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, ஸ்டேஷனில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க படம் பார்க்குறவங்களுக்கு மனசில் ஓடுது. எஸ், ஒரு காலத்தில் இதை விட கொடுமைகளை அனுபவித்த மனித சமூகம். இந்த படம் உண்மையை தான் காட்டும், கதை இல்லை, அது நிஜம் நடந்ததை அப்படியே வெளியே சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் சினிமாக்காக சில சீன்களை சேர்த்துருக்காங்க. மற்றபடி இந்த படம் இவ்வளவு சப்ஜெக்டை சொன்ன படமாக இருந்தாலும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு, போர் அடிக்காமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. சில பேருடைய வருத்தம் இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் அது ஓடிடியாக இருந்தாலும் மக்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். சூர்யாவுக்கு நன்றி. அதுபோல் அதில் நடித்தவங்க மிகவும் யதார்த்தமாக அவ்வளவு அழகாக சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய சீன், எவ்வளவோ சீன்கள் படம் முழுக்கவே அது நல்லா தான் இருந்தாலும் கடைசி சீனில் அந்த பெண்ணோட, செங்கானியுடைய பெண்ணோட குழந்தை, பெண் குழந்தை சேரில் உட்காந்துட்டு சூர்யா எதிர்க்க கால் மேலே கால் போடுற சீன் உண்மையிலேயே பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிப்பதனாலேயோ பேச்சுகளை கேட்பதனால வரக்கூடிய விஷயத்தை விட சில காட்சிகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிற மாதிரி அந்த பெண் மறுபடியும் கால் எடுத்து போடும்போது சூர்யா அப்படின்னு சொல்கிறது இருக்குங்களே, அது பெண் உரிமையை மட்டுமல்ல, மனித சமூகத்தில் எல்லாரும் மனுஷன்தான், ஜாதியெல்லாம் கிடையாது, உனக்கு அந்த உரிமை இருக்குது, நீ கால் போடு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே ஜெய் பீம் தான்
ஜாதிய பிரச்சனையும் இதில் வந்து பேசியிருக்காங்க. ஜாதிய பிரச்சனை பேசுவது என்பது ஒரு படத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும் எடுத்து பேசினாதான் ஜாதிய பிரச்சனைன்னு அல்ல. இந்தியாவுக்குள்ள எங்கே நடந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை தான் திரையில் கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியாது. ஸோ அப்படி இந்த படம் நிறைய உண்மையிலேயே இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய படங்களில் பேசப்பட வேண்டிய, விருதுகள் கிடைக்க வேண்டிய, அது மட்டுமல்ல, இந்த படத்துக்கு உண்மையான விருதாக நாம் ஒருவரும் பார்க்க வேண்டியது, பார்த்து உணர்ந்து அதில் படிப்பினைகளை ஏற்று இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த சமூகத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நம்மால் ஆன முயற்சிகளை, அப்படிப்பட்ட இயக்கங்களை, அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு, தைரியமாக படம் எடுத்தவர்களுக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டை, ஆதரவை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஒய்மேன் சார்பாக மீண்டும் விடைபெறுகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா.